ஆமா, நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. ஆகவே அவர் நமக்கு பலனா இருக்கும் பொழுது, அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கும் பொழுது, யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் இல்லையா, பாடுறோம், சும்மா பாட்டு இல்ல, அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் உண்மையான காரியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் பலனை கொடுத்தாரோ, அவருக்கு பாதுகாப்பை கொடுத்தாரோ, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தினாரோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதையெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரோ, அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அவர் ஆசைப்பட்டாரோ, அதே போலதான் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்யணும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அப்படி இருந்துட்டா போதாதுங்க, அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தர் செய்த நன்மையை பாடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நாம மகிமை. நீங்க பாட பாட கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பும். நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், நீங்க கவலையோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம். நிச்சயமாகவே நீங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவ பலன், தேவ வல்லமையா வந்து உங்க வாழ்க்கையில இறங்கும், உங்க சரீரத்துல வந்து இறங்கும், உங்க குடும்பத்துல வந்து